Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் Redmi 9 Power மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வாங்கியிருக்கக்கூடிய வேரியன்ட் 4GB RAM and 64GB இன்டர்னல். இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. இது ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். அண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6000 mAh அப்படின்னு பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணி மேட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே Redmi 9 Power கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொபைல் அப்புறம் பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடைய ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாரண்டியும் இதோடய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. கவரும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். அண்ட் இதோட டைப் சி யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸில் அவ்வளோதான். இப்போ மொபைலை வெளியே எடுத்து பார்க்கலாம். நான் வந்து வாங்கியிருக்கக்கூடியது வந்து ப்ளூ வேரியண்ட். மொபைல் டச் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பேக் சைடில் வந்து ஃபினிஷிங் செமையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வந்து ரெட்மி அப்படின்னு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 48 MB AI குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பட்டன், அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பவர் பட்டனோடய சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் அடிஷ்னல் ஃபீச்சராக ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீரியோவோட லெஃப்ட் ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் 3.5 mm ஆடியோ ஜாக் அண்ட் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவோட ரைட் ஸ்பீக்கர் அண்ட் மைக், சார்ஜிங் போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. கூடவே MIUI வெர்ஷன் 12 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா 8 MB ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து 6.53 inch கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. அப்புறம் இயர்பீஸ் வால்யூம் பார்த்தீங்கனாலும் ரொம்ப லவுடாகவே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. டிஸ்பிளே வந்து ஃபுல் HD ரெசல்யூஷனில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அண்ட் பிரைட்னஸும் வந்து டே டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஒரு 10,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் பேட்ரி பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு 1.5 நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த ஃபோனில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸையும் பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து 6.53 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் Gorilla Glass சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 662 கொடுத்துருக்காங்க. இதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஃபேஸ் அனலாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அனலாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் கேமரா வந்து பிரைமரி கேமரா 48 MB அண்ட் ஃப்ரண்ட் கேமரா 8 MB கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் மேக்ரோ லென்சஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.